ப்ரோ நான் பென்சில் டிராயிங் பண்ணுறேன் ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸுக்கு எப்படி ஷேடிங் பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிகினரா நீங்க? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல நான் எத பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்கா, ஒரு ஃபேஸுக்கு எப்படி வந்து ஈஸியா ஷேடிங் பண்ணுறது, தெளிவா ஷேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம ஃபேஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஐஸு, நோஸு, லிப்ஸு இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஷேடிங் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த வீடியோவ முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்டெப் 1ல நம்ம என்ன பண்ணணும்னா, அப்சர்வ் த லைட்டிங்ஸ். அதாவது நம்ம வரையக்கூடிய பிக்சரை பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திக்கிட்டு, அதோட ஃபேஸை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த ஃபேஸில் அங்கங்கே லைட்டிங்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஃபோட்டோக்குள்ளார. அந்த நெத்திக்கிட்ட, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரைட் சைடில் இருக்கக்கூட தாடையில், அப்புறம் மூக்கில், அப்புறம் அந்த ஃப்ரேமுக்கு கீழே, அப்புறம் அந்த நெத்திக்கு மேலே, அந்த மவுத்தில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர்ஸில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டான ஏரியாஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். இப்படி பிரித்து எடுக்கிறதுனால நமக்கு வந்து ஷேடிங் பண்ணுறப்போ ஹெச்பி ஷேடிங் மட்டும் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வந்து எல்லோரும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2ல் வந்து நம்ம வந்து ஷேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஷேடிங் பண்ணுறப்போ அந்த ஒயிட் ஏரியாஸ் நம்ம பிரித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஏரியாஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஹெச்பி பென்சில் வந்து ஷேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸை வந்து நீங்கள் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். அது என்ன பார்ட் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் சொல்லும் போது நான் சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக க்ளீனாக புரியும். நான் ஷேடிங் பண்ணிகிட்டு இருக்கப்பவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா ஃப்ரேம், அதுக்கு கீழே வந்து நான் ஷேடிங் பண்ணலை. ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஹைலைட் விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி மேலே நெத்தியில் இருக்கக்கூடிய ஹைலைட்டு நான் சொன்ன மாதிரி அந்த லைட்டிங் ஏரியாஸை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி பிளெண்டிங் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்போ அந்த ஒயிட் ஏரியாஸில் லைட்டாக மட்டும் பிளெண்ட் பண்ணி விடுங்க. அது ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு கூட்டி தரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா, அதோடைய டார்க்கரான ஷேடு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த நெத்திக்கு கீழே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 2B ஷேடிங்கில் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் இது வந்து ஆக்குப்பை பண்ணும் இந்த ஷேடிங். ஸோ அதனால் அது கொடுத்து முடிச்சிட்டேன். அதோட டார்க்கர் ஷேட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4B. நம்ம அந்த 4B பென்சில் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஷேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு கம்மியான ஸ்பேஸை பிடிக்கும். இந்த மாதிரி ஷேடிங் பண்ணி ஸ்மச் பண்ணி விட்டுருங்க. ஃபேஸ் ஷேடிங்கில் ஸ்டெப் 1 முடிஞ்சிடுச்சு. இது ஸ்டெப் 2. நான் சொன்னேன் இல்லையா 3 பார்ட்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஃப்ரேமுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து நீங்கள் ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2வது பார்ட்டு, அப்புறம் வாய் மவுத்தில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல 3வது பார்ட். இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரித்து ஷேடிங் பண்ணிக்கணும். இதுவே இந்த ஃப்ரேம் போடாமல் இருந்தால் அப்படின்னாக்கா நீங்கள் 2 பார்ட்டை மட்டும் பிரித்து நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐப்ரோஸ் வந்து எப்படி ஷேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் பென்சில் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஐப்ரோஸோடைய லைன்ஸ்லாம் நம்ம போட்டு முடிச்சுட்டு அதை வந்து ஸ்மச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேருக்கு என்ன டார்க்கஸ்ட் பென்சில் யூஸ் பண்ணோம் அதை நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு ஐப்ரோஸ்க்கு நம்ம அதே லைன்ஸை திரும்ப கொடுத்துட்டு அதையும் ஸ்மச் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக நம்ம மறுபடியும் மெக்கானிக்கல் பென்சில் எடுத்து அந்த லைன்ஸ்லாம் நல்லா க்ளீனாக தெரியிற மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து நமக்கு ரியலிஸ்டிக்கான ஐப்ரோஸ் ரெடி. அப்படியே ஸ்டெப் மேலே அப்படியே முடிஞ்சிச்சா. இப்போ கீழே ஸ்டெப் வாங்க. இப்போ ஐ கிட்ட இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட்டான அந்த ஷேடு வந்து நான் ஷேட் பண்ணுறேன். இதுக்கு எடுத்தோடனே நான் வந்து 4B பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 4B பென்சில் 2B பென்சில்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா, அந்த இடத்துல ஓவர் டார்க்காக அந்த ஷேட் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஐக்கு யூஸ் பண்ணாலே அந்த மாதிரி. அதே மாதிரி ஷேடிங்கோட அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஷேட் பண்ணுங்கள். இது நான் ஏற்கனவே வந்து நான் பல வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஃப்ரேமோட லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் 8B பென்சில் அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் எங்கே வெயிட் அதிகமாக இருக்குது, வெயிட் மீன்ஸ் அது கொஞ்சம் தடிசாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் 8B பென்சில் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இருக்கக்கூடிய நார்மலான ஏரியாஸ்க்கு வந்து மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து அந்த ஃப்ரேமோடைய அந்த லைன்ஸ்க்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் வரைகிறப்ப நமக்கு அந்த ஷார்ப்பான லைன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்புறம் நம்ம செகண்ட் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணுற விதத்தில் ஹெச்பி பென்சில் எடுத்து அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெச்பி டோன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதையும் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம வந்து ஷேட் பண்ணி முடிக்கிறோம். இந்த மாதிரி பார்ட்டாக நீங்கள் பிரித்து ஷேடிங் பண்ணுறதால உங்களுக்கு என்ன வந்து பெனிஃபிட் அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்தளவுக்கு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே இருக்காது. ஒரு பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ரொம்ப பொறுமையாகவும் டைம் எடுத்தும் பண்ணுவோம். இந்த செகண்ட் பார்ட்டில் இன்னும் நம்ம ஐஸோடைய ஐபாலுக்கு வந்து நம்ம ஷேடிங் பண்ணலாம். அதை இப்போ பார்ப்போம். எந்த ஐபாலாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹைலைட்டான அந்த லைட்டிங் படுற அந்த ஒயிட் ஏரியாஸை வந்து ஃபஸ்ட்டு விட்டுட்டு ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஷேடிங் பண்ணணும். பேசிக்கான லேயர் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்மளுடைய டார்க்கஸ்ட்டான பென்சில் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணி போர்ட்ரைட்டுக்கு ஷேடிங் பண்ணுற ஐஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த ஐஸ் வரைகிறேன் அப்படிங்கிற பேரில் இந்த தனியாக இருக்கக்கூடிய ஐஸ் வந்து ரியலிஸ்டிக்காக வரைகிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் போர்ட்ரைட்டுக்கு வரவே வராது. இதுதான் நம்ம சிம்பிளாக வரையக்கூடிய மெத்தட்.
இப்போ நம்ம ஃபேஸ் ஷேடிங்கோடைய ஸ்டெப் 3க்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி சேமாக இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் மாறுபடும். சேமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் ஏரியாஸ் விட்டுட்டு நம்ம ஷேடிங் பண்ணோம் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த நோஸ் ஆகட்டும், ரைட் சைடில் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே ஆகட்டும், மூக்குக்கு கீழே ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அந்த ஹச்பி டோனை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னே சொல்லலாம். ஏன்னா போர்ட்ரேட்டில் ஹச்பி டோன் இல்லாமல் எப்படி, அதை கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இது 2B பென்சில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த 2B பென்சில் யூஸ் பண்ணி தேவைப்படுற இடத்துல மட்டும் நம்ம வந்து இந்த நோஸ்க்கு வந்து கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நோஸோடைய அந்த லெஃப்ட் சைடு சந்தில் மூக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஷேடிங் அதிகமாக இருக்குது. ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. இந்த ஷேடிங் படுறதுனால தான் நமக்கு வந்து ஃபேஸோடைய ரியலிஸ்டிக் வந்து கிடைக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கோடைய அவுட்லைனை சூப்பராக போட்டுறீங்க ஒரு சில பேர்லாம். அப்புறம் அந்த ஷேடிங்கில் இந்த மாதிரி ஃபேஸோடைய ஸ்ட்ரக்சர் கொண்டு வர அந்த ஷேடிங்கில் நீங்கள் தப்பாக பண்ணி விட்டுறீங்க. அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த ஷேடிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ்னு ஒரு இருக்கு இல்லையா, அந்த இடம் அது ரொம்பவே முக்கியம். அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். நான் நெக்ஸ்ட்டு வந்து மீசைக்கு வந்து நான் வந்து ஷேடிங் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4B பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த லைன்ஸ்லாம் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹேர் மாதிரியே இருக்கும், பட் ஹேரோட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா ஹேரில் நமக்கு ஹைலைட்டிங் அப்படி இப்படின்னு வரும், ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நம்ம மீசைன்னு எடுத்துக்கிறப்போ அந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்காது. 8B பென்சில் எடுத்து இப்போ வந்து நான் டார்க்னஸான அந்த லைன்ஸ்லாம் நான் போட்டுக்கிறேன். மறுபடியும் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெச்பின்ற பாருங்கள், மெக்கானிக்கல் பென்சில் எடுத்து போட்டுட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ நமக்கு ரியலிஸ்டிக்கான அந்த மீசங்கிறது வந்து நமக்கு ரெடி ஆகிடும். கீழே இருக்கக்கூடிய அப்புறம் அந்த மவுத் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெச்பி ஷேடிங். இந்த மாதிரி நீங்கள் ஷேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு மேலே ஏதாவது கையோ அப்படி இல்லைனாக்கா அந்த ஃபேஸோட லைனோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக ஷார்ப்பாக வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ராயிங்கை எக்ஸ்போஸ் பண்ணி அது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது காட்டும். ஒரு சில இடங்களில் மட்டும் தான் நீங்கள் அந்த லைன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு சில இடங்களில் அந்த லைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த கை வந்து தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் அந்த தாடி வரைஞ்சிட்ருக்கலையே அந்த இடத்துல அந்த கை வந்து தெரியணுங்கிறதுக்காக அந்த லைன்ஸ் வந்து நான் ஷார்ப்பாக போட்டிருக்கேன். இதுவே இந்த இடத்துல வெறும் ஃபேஸோட லைன் மட்டும் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேஸுக்கு கீழே ஷேடிங் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் நம்ம வந்து அதை வந்து குறைச்சி தான் நம்ம வந்து அந்த லைனோடைய டார்க்னஸை காமிக்கணும். இப்போ நான் வந்து ஹேர் ஷேடிங் பண்ணுறேன். எப்படி ஷேடிங் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெச்பி பென்சில் வச்சுக்கிட்டு அந்த டார்க்கஸ்ட் ஏரியாஸ்க்கு இருக்கிற இடத்துலையும் நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம். அதை வந்து ஸ்மெச் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கஸ்ட்டான பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 4B பென்சில் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷேடிங் ரொம்பவே டார்க்னஸாக இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில இடங்களில் அந்த ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் ஆகும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எரேசர் வச்சு நம்ம அந்த ஹைலைட்டை கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் அந்த லைன்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரியணுங்கிறதுக்காக அந்த லைன்ஸை நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த காது இருக்கிற மாதிரியே தெரியும். இப்போ ஃபேஸோடைய இந்த ஷேப்புக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹைலைட் இருக்குது, அந்த ஹைலைட் தெரியல, நான் வந்து அழிச்சிட்டு அந்த ஹைலைட் போட்டுட்டு லைன்ஸை போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அப்புறம் அந்த ஃப்ரேமுக்கு மேலே ஒரு சின்ன ஷேடிங் இருக்குது, அதை நான் விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கவனமாக பார்த்து நீங்கள் எதுவும் விடாமல் நீங்களும் ஷேடிங் பண்ணுங்கள். அதையும் நம்ம வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸுக்கு சிம்பிளான இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஷேடிங் பண்ணலாம். எல்லா ஃபேஸுக்குமே இது வந்து அடங்கும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஃபேஸ் ஷேடிங்கில் கொஞ்சமாவது ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதுதான் நம்ம கடைசியாக கிடைச்ச ரிசல்ட்டு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து வந்து சந்திக்கிறேன். பாய்.